டி ஆர்பைட் பை ஐனர் பேங்க் gefunden அதுக்கப்புறமாலாம் என்ன பண்ணாருன்றத நீங்க மேட்ச் பண்ணணும் ஆடியோ கேட்டுட்டு. ஓகே. மார்க் பண்ணீங்களா? Daniel Hart nach der Schule bei Arbeit bei einer Bank gefunden. Bei der Arbeit hat es இதுக்கு என்ன வரும்? ஸோ ஒர்க் பிளேஸில் என்ன ஆச்சு அவருக்கு? ஸோ மறுபடியும் ப்ளே பண்ணவா? என்ன ஆச்சு அவருக்கு? சி ஹேட் ப்ராப்ளமே gegeben. ஸோ அந்த ஒர்க்கில் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே. ஸோ டேனியல் ஹேட் nie Zeit und hat ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸே பார்க்க முடியல, ரொம்ப ரேராக பார்த்தாரு. அவ்வளோ வேலை அவருக்கு. Die Zeit und அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? அதுக்கப்புறமா வெக்கேஷன் போயிட்டார் ஒரு 4 வாரம். ஸோ வெக்கேஷன்ல அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் மாயாவை வந்து மீட் பண்றாரு. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் என்ன சொன்னேன் நல்லா ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? நான் சில ரெகுலர் வேர்ப்ஸுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? மார்க்கன் வந்து கெமாக்டு, மார்க்கன்ற வேர்டுக்கு என்ன பாஸ்ட் டென்ஸ் என்ன வந்திருக்கு? கெமாக்டு. ஓகே. லேர்னனுக்கு வந்து கெலண்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஜிஇ கடைசியில் டி வரும். அது வந்து ரெகுலர் வேர்பு. ஓகேங்களா? ஆனால் இது வந்து ரீகல் மேசிக்க வேர்பன். இதுக்கு எப்படின்னா ட்ரெஃபன் ஸ்பெல்லிங்கே சேஞ்ச் ஆகிடும். ட்ரெஃபன்ன்றது வந்து கெட்ரோஃபன். இந்த மாதிரி ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகுதுக்கு எல்லாமே ஃப்ரண்ட்ல ஜிஇ கடைசியில் இஎன் வருமா? இங்கே ஜிஇ டி வருது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஜிஇ கடைசியில் டி வருதா? இங்கே என்னன்னா ஃபர்ஸ்ட்ல ஜிஇ கடைசியில் இஎன் வரும். நடுவில் ஸ்பெல்லிங் சேஞ்ச் இருக்கும் சில வேர்ட்ஸுக்கு. ஃபிண்டனுக்கு கெஃபுண்டன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எதுக்கெல்லாம் சேஞ்ச் ஆகும்னு மண்டை பிச்சுக்காம நீங்கள் ஜஸ்ட் மார்க்கனுக்கு என்ன பாஸ்ட் டென்ஸு கெமாக்ட் அப்படின்னு கற்றுக்கோங்க. லேர்னனுக்கு கெலண்ட் அப்படின்னு கற்றுக்கோங்க. ட்ரெஃபனுக்கு
getroffen, finden, gefunden. இதுல இருக்கிற வேர்ட்ஸ் மட்டுமே கத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இங்க பாத்தீங்களா gesehen, getroffen, sehen, gesehen, treffen, getroffen, geben, gegeben, finden, gefunden, nehmen, genommen. சரிங்களா? இதுக்கெல்லாம் present tense என்னது? sehen, treffen, geben, finden, nehmen. அதுல எப்படி மாறி இருக்குன்னு பாத்துக்கோங்க. சரிங்களா? சேஹனுக்கு பாஸ்ட் டென்ஸ் என்னது? gesehen. ட்ரெஃபனுக்கு getroffen. geben, gegeben. finden, gefunden. nehmen, genommen. இப்படியே படிச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இவங்க அதுதான் சொல்றாங்க. learn and see infinitive with participes y. நான் இப்ப எப்படி சொன்னேனோ அதே மாதிரி படிச்சுக்கோங்க அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் der Weg zum Job. இப்போ வேலைக்கு போறதுக்கான வழி. இவங்க எப்படி போறாங்க, எப்படி ஒர்க், அவங்களுக்கு வேலை எப்படி கிடைச்சது. இங்க பாருங்க, was in die Personen von Beruf. ஸோ அவங்க என்ன ப்ரொஃபஷன்? we haben sie den Stelle gefunden. how did they find their job அப்படின்னு அதை பத்தி சொல்லியிருக்காங்க. படிக்கலாமா? ஸோ படிங்க யாராச்சும். Felix M25. Bewerbung. Peter. Here. Good. Ehefrau. Here. Here kennengelernt. ஓகே ஓகே, நல்லா படிக்கிறீங்கம்மா. அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஓகே. Ich habe eine Anzeige im Internet gelesen. சரி, என்ன சொல்றாங்க? I have Anzeigeனா அட்வர்டைஸ்மெண்ட், இந்த இன்டர்நெட், gelesen I read, நான் படிச்சேன். und gleich meine Bewerbung geschickt. உடனே நான் என்ன பண்ணேன்? என்னோட அப்ளிகேஷன், Bewerbungனா அப்ளிகேஷன் அனுப்பினேன், schickட்னா sent. 4 Wochen später, 4 weeks அப்புறமா, bin ich nach Berlin gekommen. நான் வந்து பெர்லினுக்கு வந்துட்டேன். und arbeite jetzt hier als. இப்போ நான் என்னவா ஒர்க் பண்றேன்? கேர்டேக்கரா வந்து ஒர்க் பண்றேன். Das Krankenhaus ist gut und die Kollegen sind nett und freundlich. Hospital வந்து very good and the colleagues are nice and friendly. Meine Ehefrau habe ich auch hier kennengelernt. I got to know about my wife. So அங்கதான் அவங்க வைஃபை பத்தி தெரிஞ்சுட்டாங்க. நெக்ஸ்ட் வேற யார் படிக்கிறீங்க? யாராச்சும் இருக்கிறீங்களா? யாராச்சும் படிக்கிறீங்களா? வேற யாராச்சும்? யாரும் படிக்கல. ஓகே. So, Lea S. 24. Vor 3 Jahren bin ich nach Spanien geflogen und ich bin dort geblieben. So, 3 yearsக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்? ஸ்பெயினுக்கு வந்து
I flew to Spain and I stayed there. Geblieben to stay. Geflogen flightல போகுது பறந்து போகுது. Geflogen. Und ich habe in einem Hotel gearbeitet. I worked in a hotel. Jetzt bin ich wieder in der Heimat und arbeite in einem Hotel in Zentrum. ஸோ இப்போ என்னன்னா எகெயின் நான் வந்து என்னோட ஹோம் டவுன், ஹைமாட்னா ஹோம் டவுன் வந்துட்டேன். அண்ட் நான் இங்கே வந்து சென்டரில் வந்து ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறேன். Die Stelle habe ich durch ein Jobportal gefunden. ஒரு ஜாப் போர்ட்டல் மூலமாக இந்த ஜாப் எனக்கு கிடைச்சது. Der Hotelchef hat mein Profil gesehen und eine Nachricht geschrieben. ஸோ என்னோட பாஸ், ஹோட்டல் பாஸ் என்னோட ப்ரொஃபைலை பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினார். Wir haben gesprochen und jetzt habe ich den Job. நாங்கள் ஒருத்தர் பேசணும், அந்த கான்வர்சேஷன் நடந்தது. அதுக்கப்புறமா எனக்கு இந்த ஜாப் கிடைச்சது. ஹலோ. ஓகே. ஓகேவா? ஸோ அடுத்தது இது படிங்கம்மா. என்னம்மா முடிஞ்சிச்சா? ஃபுன்சேன் மினிட்ஸ். So, früher bin ich jeden Tag 2 Stunden zum Büro gefahren. Earlier இதுக்கு முன்னாடி என்ன பண்ணா 2 hours every day வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு 2 hours ஆகும். Und abends then wieder 2 Stunden zurück. அதே மாதிரி ஈவினிங் 2 hours திருப்பி வீட்டுக்கு வருது. Das war so viel und ich hatte es immer eilig. அது வந்து ரொம்ப டூ மச்சா இருந்துச்சு. and I was always in a hurry. eiligனா hurry. Dann habe ich in der Zeitung eine Anzeige gesehen. ஸோ அதுக்கப்புறமா நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு ஆட் பார்த்தேன். Die Firma hat eine Sekretärin gesucht und ich habe eine Bewerbung geschrieben. ஸோ கம்பெனி என்னென்னா ஒரு செக்ரட்டரிக்காக பார்த்துட்டு இருந்தாங்க, செக்ரட்டரி ஜாப்காக. ஸோ நான் வந்து உடனே அப்ளிகேஷன் அனுப்பினேன். Sie haben mich genommen und jetzt brauche ich nur noch 15 Minuten zur Arbeit. ஸோ அவங்க வந்து என்னை எடுத்துக்கிட்டாங்க வேலைக்கு. இப்போ வந்து எனக்கு ஒன்லி 15 minutes தான் தேவைப்படுது வேலைக்கு போகிறதுக்கு. ஸோ ich bin Koch und war 2 Jahre lang arbeitslos. ஸோ இது வந்து ஒரு குக்கு அண்ட் 2 years வந்து வேலை இல்லை, அவர் அன்எம்ப்ளாய்ட். Ich bin jede Woche zur Agentur für Arbeit gegangen, aber nichts passiert. எவ்ரி வீக் வந்து அந்த ஜாப் கொடுக்குற அந்த ஏஜென்சி கன்சல்டன்சிக்கு போயிட்டு வருவார். ஆனால் ஒன்றுமே நடக்காது, ஜாபே கிடைக்காது. Dann hat das Restaurant hier in der Straße einen Koch gesucht. அவங்க வீடுக்கிட்டேயே வந்து ஒரு அந்த ஸ்ட்ரீட்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே வந்து குக்குக்காக தேடுறாங்க. Ich kenne die Chefin und habe sie gleich gefragt. அந்த பாஸ், அந்த ஹோட்டல் பாஸ் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்கனால அவங்க கேட்டாங்க, kann ich hier arbeiten, நான் இங்கே வேலை செய்யலாமா அப்படின்னு கேட்டார்.
அவங்க வந்து இமீடியட்டா யா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவரு அங்க ஜாப் கிடைச்சிச்சு. ஸோ இப்போ என்னன்னா இந்த இதுல வந்து எது ட்ரூ எது ஃபால்ஸ்ன்னு மார்க் பண்ணும். ஃபால்ஸா இருக்கிற சென்டென்ஸை கரெக்ட் பண்ணும். So Felix wohnt jetzt in Berlin und er mag seine Arbeit. True or false? True. True. Okay. Claudia ist vorher nur 15 Minuten zur Arbeit gefahren. என்னம்மா? ட்ரூவா? நல்லா படிங்க, என்ன சொல்றாங்க அவங்கன்னு. இதுக்கு முன்னாடி ஒர்க்குக்கு போகும்போது எவ்வளவு மணி நேரம் ஆகும் உங்களுக்கு? 15 மினிட்ஸா? கிளவுடியாக்கு முன்னாடி இருக்கிற ஜாப்ல எவ்வளவு நேரம் ஆகும் வேலைக்கு போறதுக்கு? இங்க பாருங்க, früher bin ich jeden Tag 2 Stunden zum Büro gefahren. போறதுக்கு 2 மணி நேரம், வரதுக்கு 2 மணி நேரம். அப்பனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஆமா, இப்போ இருக்கிற ஜாபுக்கு தான் 15 மினிட்ஸ். இங்க வந்து 2 Stunden 2 Stunden. Okay. Freddie had 3 Jahre lang nicht gearbeitet. அப்ப எத்தனை இயர்ஸ்? இவர் வந்து ஸ்வை யார்? ஓகே. இவங்க லியா ஹார்ட் இன் ஸ்பானியன் கெலப்ட். That's it. ஏன் ஃபால்ஸ்? எங்க இருந்தாங்க லியா? இங்க அவங்க ஃபார் ட்ரை ஆரன். ஸோ 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க வந்து ஸ்பெயினுக்கு போய் அங்க இருந்தாங்க, ஸ்டே பண்ணாங்க. அப்ப ட்ரூ தானே? கரெக்ட். அதுக்கப்புறமா நான் போன தடவை என்ன சொல்லியிருக்கேன்? ஹாபன் லேசன் வந்து ஹாட் கெலேசன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, ஹாபன் வேர்ப் யூஸ் பண்ணோம் அப்படின்னு. இப்ப வந்து ஜைன் வேர்ப்னா இஷ்னா பின்னு, தூனா பிஸ்ட், எஸ்னா இஸ்ட், வியர்னா சிண்டு, இயர்னா சைடு, ஜீசி இது யூஸ் பண்ணும். இது எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, செகண்ட் பிளேஸ்ல ஆக்சுவலி இந்த ஃபாரன், கேஹன், காமன், ஃப்ளீகன் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிளேஸ்ல இருந்து ஒரு பிளேஸ்க்கு மூவ்மெண்ட் இருக்கு. கரெக்டா? ஃபாரன்னா டிரைவ் பண்றது, கேஹன்னா நடந்து போறது, காமன்னா வருது, ஃப்ளீகன்னா ஃப்ளை பண்றது, ஃப்ளைட்ல போறது. இது மூவ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? ஏல இருந்து பி வரைக்கும் ஒரு பிளேஸ்ல இருந்து ஒரு பிளேஸ்க்கு போறதுக்கு மூவ்மெண்ட் இருக்கு இதுல. ஸோ மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே செகண்ட் பிளேஸ்ல வந்து ஜைன் வேர்ப் யூஸ் பண்ணும். இது எல்லாமே தேர்ட் பர்சன்ன்றதுனால இங்க எல்லாமே இஸ்ட் தான் வரும். சரிங்களா? ஓகே. ஸோ இது ஃபாரன்ன்றது என்னவா மாறும்? கெஃபாரன். கேஹன் என்றது கெகாங்கன். காமன் கெகாமன். ஃப்ளீகன் கெஃப்ளோகன். ஸோ எல்லாமே இதுல தான் இருக்கு. ஃப்ளீகன் வந்து கெஃப்ளோகன். அப்புறம் இது பிளைபனும் பசியரன்னு வந்து மூமெண்டே கிடையாது. ஆனாலுமே இது ஒரு எக்ஸெப்ஷன். பிளைபன்னா என்னது? டு ஸ்டே. இஷ் பிளைப ஜூ ஹவுஸ் அப்படின்னா நான் வீட்டில் ஸ்டே பண்றேன் அப்படின்னு அர்த்தம். பசியர்னா
happen, to happen. இவர் என்ன சொல்லியிருக்காரு? சார் நான் டெய்லி போயிட்டு இருந்தேன், ஆனா எதுவுமே நடக்கல, நத்திங் ஹேப்பன். aber nichts ist passiert, ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு. இது ரெண்டுமே கூட sein verb. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த verb எது வந்தாலுமே செகண்ட் பிளேஸ்ல sein verb வரணும், இந்த verb வரணும். ஸோ இஷ்னா பின் வரணும், டூனா பிஸ்ட் வரணும். இங்க எல்லாமே தேர்ட் பர்சன்ன்றதுனால தேர்ட் பர்சன்ல என்ன இருக்கீங்க? இஸ்ட்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து ஃப்ரெட்டி இஸ்ட், கேஹன் வந்து gegangen, ஃபீலிக்ஸ் இஸ்ட் nach Berlin gekommen, Lia ist geflogen. Bleiben. Sie ist 2 Jahre in Spanien. Bleiben வந்து geblieben, spelling change ஆகும். பிளைபனுக்கு இஐ வரும், இங்க ஐஇ வரும். அது மாற்றும் போது கரெக்டா ஸ்பெல்லிங் செக் பண்ணிக்கோங்க. பசியரனுக்கு நிக்ஸ் பசியட், ஐஇஆர்இஎன்ல முடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே டீல முடியும்னு சொன்னேன்னா அதுதான். ஸோ ஒருவேளை இதுவே வந்து கிளவுடியான்னு இல்லாம நான் என்ன பத்தி சொல்லணும்னா இஷ் பின் zwei Stunden Zuwer Arbeit gefahren. புரியுதுங்களா? ஸோ இங்க என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி இது மாறும் sein verb. ஸோ இங்க என்ன verb, present tenseல என்ன verb, அதுக்கு வந்து இந்த மாதிரி மாறும். ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இங்க வந்து notieren Sie 3 Fragen. ஸோ கொஸ்டின்ஸ் நோட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஓ பிஸ் து ஜுவ ஷூல கேட்காங்க, நீங்க ஸ்கூலுக்கு வந்து எங்க போனீங்க? சரிங்களா? ஓ பிஸ் து ஸ்கூலுக்கு எங்க போனீங்க? எந்த ஊர்ல முடிச்சீங்க ஸ்கூலு? கும்பகோணம்ல தானா? ஓ பிஸ் டு வந்ததுனால பிஸ்ட், கெகாங்கன்ன்றது வந்து அது வந்து டிராவல் இருக்கு. ஸோ இஷ் பின் இம் கும்பகோணம் ஜுவர் ஷூலே gegangen. இப்படி வரும் இதுக்கு ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து என்ன படிச்சீங்க? ஸோ இதுவே ஃபார்மலா கேட்கணும்னா பிஸ்ட் டூக்கு பதிலா ஜிண்ட் ஜி வரணும். புரியுதுங்களா? ஸோ இதுவே வந்து ஃபார்மலா கேட்கணும்னா ஓ ஜிண்ட் சி Zuwer Schule gegangen. So இது வந்து ஃபார்மல். பிஸ்ட் டூ இருக்கிற இடத்துல எல்லாம் ஜிண்ட் ஜி வரணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஹாஸ்ட் டூ இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலா என்ன வரணும்? haben sie. haben sie. புரியுதுங்களா? ஃபார்மலுக்கு haben sie, இது இன்ஃபார்மலுக்கு hast do. இங்க வந்து பிஸ்ட் do இருந்துச்சுன்னா sind sie.
சொல்லணும். ஸோ இது நோட் பண்ணிட்டீங்களா இது வரைக்குமே? ஸோ இதை டெலீட் பண்ணிடுறேன். அடுத்த கேள்வி என்ன படிச்சீங்க? இங்க வந்து வாஸ் ஸ்டூடியர்னு இல்லைன்னு லேர்னன். வாஸ், ஹாஸ்ட், டூ, ஸ்டூடியட் என்ன படிச்சீங்க இல்லையா? இல்லைன்னா ஸ்டூடியட்னா லேர்னன் சொன்னீங்கன்னா என்ன சொல்லணும்? கெல்லாண்ட். was has do studiert, was has do gelernt. we lange. So இதுக்கு எப்படி கேட்கலாம்? we lange bist du zur Schule gegangen. எத்தனை வருஷம் போனீங்கன்ற மாதிரி, ஸ்கூல் இங்க எத்தனை வருஷம் போனீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது எல்லாமே கொஷின்ஸ் ரெடி பண்றது இதெல்லாமே. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த பேஜ் முடிச்சிடுறேன். ஓகே, குட். So, ein ganz normaler Tag, Florian erzählt, wie war es wirklich? ஆக்சுவலி இவர் இருக்கிறாரு இல்லைங்களா, இவர் வந்து அவரோட டே எப்படி இருக்குன்னு சொல்றாரு. ஆனா உண்மையாவே அது நடக்கல, இவர் போய் சொல்றாரு. ஓகேவா? உண்மையாவே என்ன நடக்குதுன்னு இங்க கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க இது போடணும். ஒரு லைன் தான் இருக்கும், நீங்க இது பண்ண வேணாம். Das war ein Tag so viel Stress. That was a day full of stress இருந்துச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ என்ன சொல்றாரு? Morgen bin ich zu einer Kundin gefahren. ஸோ மார்னிங் என்ன பண்றேன்னா, நான் வந்து ஒரு கஸ்டமரை மீட் பண்ண போறேன் அப்படின்றாரு. ஆனா அங்க போல. ஸோ இங்க என்ன டென்னிஸ் விளையாடு. Ich habe den ganzen Vormittag einer Firma gesprochen. ஒரு கம்பெனியோட பேச்சுவார்த்தை நடந்துட்டே இருந்துச்சு அப்படின்றாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு? டென்னிஸ் பிளே பண்றாரு இல்லைங்களா? அப்பனா இவர் எங்க போறாரு? டென்னிஸ் பிளேஸ்க்கு போறாரு. அப்புறம் am Mittag hatte ich eine Besprechung mit der Chefin und dann habe ich mit Kunden zu Mittag gegessen. ஸோ ஆஃப்டர்நூன் வந்து நான் பாஸோட ப்ரெசன்டேஷன் இருந்துச்சு, அதுக்கப்புறமா கஸ்டமரை மீட் பண்ணி அவங்க கூட வந்து லஞ்சுக்கு போனேன். Am Nachmittag habe ich ein Angebot geschrieben und eine Präsentation geplant. ஆஃப்டர்நூன் என்ன பண்ணாருன்னா, ஒரு ஆஃபர்ஸ் எல்லாம் எழுதிட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் பிளான் பண்றாரு. ஆனா அது பண்ணல. Dann habe ich meine Kollegin getroffen. ஸோ வந்து என்னோட கொலீகை மீட் பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையாவே இது நடக்கல. இங்க மென்ஷன் பண்ணிருக்கிறது தான் நடந்திருக்கு. அது வந்து இப்படி எழுதணும் நீங்க. Er ist zum Tennisplatz gefahren. Er hat Tennis gespielt. Er hat mit einer Freundin zu Mittag gegessen. Er hat im Internet Nachrichten gelesen. Er hat einen Spaziergang gemacht. அவ்வளவுதான், அது வரைக்கும் தான். ஸோ இது மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கணும்.
நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே. ஸோ இதுதான் ஃபுல் ஆகுது. ஸோ இங்கே வந்து நேற்று என்ன பண்ணீங்கன்றதுக்கான ஒரு ஸ்மால் டெக்ஸ்ட். இந்த வேர்ட்ஸை வச்சு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணலாம். மார்க்கன் வந்து என்னவா மாறும்? கெமார். லேர்னன் கெப்ளான். லேர்னன் ரேடன் கெரேடெட். கெரேடெட். நம்ம இதுல பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? கெரேடெட். இதோ கெரேடெட். ஆமா. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன பாஸ்ட் டென்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஆர்பைட்டனுக்கு கே ஆர்பைட்டெட் எல்லாம் அந்த டெக்ஸ்ட்ல இருக்கும். ஆமா. கே ஆர்பைட்டனுக்கு இங்க பாருங்க, கே ஆர்பைட்டெட். ஒரு நிமிஷம். ஹலோ, சரி ஒன்று கிளாஸ் இங்கிலீஷ். ஓகே. ரேடன் வந்து ஆர்பைட்டன் வந்து கே ஆர்பைட்டட். அப்புறம் வேற என்ன இருக்கு? சேயன் கெசேயன். டிஸ்கூட்டியரன். இது என்ன வரும்? ஐஆர்என்ல முடியுது. டிஸ்கூட்டியட். இந்த ஐஆர்என்ல முடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஜிஇ எல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. இந்த இஎன் எடுத்துட்டு இதுக்கு பதிலா டி போட்டுடணும், அவ்வளவுதான். ட்ரெஃபனுக்கு கெட்ரோஃபன். கேஹன் கெகாங்கன். ஃபாரன் கெஃபாரன். பிளைபன் கெப்லீபன். ஷ்ரைபன் கெஷ்ரீபன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஐஇ சேஞ்ச் ஆகுது நடுவில். ஸ்ப்ரெஷன் கெஷ்ப்ரோக்கன். டெலிஃபோனியரன் டெலிஃபோனியட். எஸ்என் கெகெசன். அந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து ஹெச்சோட ப்ரொனன்சியேஷன். இப்போ நான் ஆடியோ ப்ளே பண்ணுறேன். உங்களுக்கு ஐஸ் கேட்குதா இல்லை ஹைஸ் அப்படின்னு கேட்குதா அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணுங்க. ஹைஸ். ஏர். Aus. Hund. So first one வந்து ஹைஸ் கேட்டுச்சு. செகண்ட் ஒன் வந்து ஏர். தேர்ட் ஒன் வந்து ஹவுஸ். ஃபோர்த் ஒன் வந்து ஹுண்ட். இது வந்து அவங்க சொல்லுவாங்க, நீங்க ரிப்பீட் பண்ணும். Hallo Hannah, hast du heute Abend Zeit? Hans hat heute zu Hause gearbeitet. Huber arbeitet im Hotel Hilbert in Hamburg.